Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் டீல் பண்ண போகிறோம். ஒன்று ஜிஎஸ்டி மீட் நடந்துச்சுல்ல, அந்த மீட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அண்டு ஜிஎஸ்டியில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரல, இதனால் யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2024 வெல்த் கிரியேட்டர்ஸ் யார், வெல்த் டெஸ்ட்ராயர்ஸ் யார், எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏமாத்திடுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் ஜிஎஸ்டி. நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை. அதாவது முக்கியமாக பார்த்தது வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கே, அதை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதில் குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜிஎஸ்டி 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பற்றி? பர்பஸ் ஏன் அது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணது இட் ஷுட் பி அ சிம்பிளிஃபைடு டேக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் எல்லோரும் சொன்னாங்க இட் இஸ் அ குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னாங்க. அது ஒரு மாற்று பெயராக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ புதுசாக இந்த ரூல்ஸ் அண்டு டாக்ஸேஷன்லாம் போட்டுகிட்டே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இன்கம் டேக்ஸோட பயங்கர காம்ப்ளிகேட்டடாக போகும் போல் இருக்குது. ஸோ அதுதான் எல்லோரும் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹையஸ்ட் லெவல்லேருந்து இந்த டேக்ஸ் பேயர்ஸ் வரைக்கும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன், என்ன பர்பஸ், இதனால் என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பை காம்ப்ளிகேட்டிங்காக ஆக்குறதுனால என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. சரி, இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட்டு யாருக்கு லாஸுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்பொழுதுமே சொல்லுவீங்க லாஸ் வந்து ஆல்வேஸ் டேக்ஸ் பேயருக்கு தான் அப்படின்ட்டு. அது வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அந்த இதுக்கு பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். டேக்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ ரெண்டு பேர் பெனிஃபிட் அடைவாங்க. ஒருத்தர் வந்து அரசாங்க அதிகாரிகள், ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு பேரடைஸ் டு மேக் மணி. ஸோ எல்லா அரசு அதிகாரிகளும் பணம் பண்ணுறாங்கன்னு இதை வச்சு சொல்லிட முடியாது. அதுலேயே நிறைய ஹானஸ்ட் பீப்புளும் இருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியும் பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அஸ் லாங் அஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற வரைக்கும் அதை வந்து ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ண முடியாத சமயத்தில் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சொர்க்கமாயிடும். அது இன்னொன்று யார் அப்படின்னா, ஒரு breed of people யார் அப்படின்னா, the professionals, chartered accountants, lawyers or even other consultants. இவங்கெல்லாம் வந்து they make money out of it. More the complicated அந்த டேக்ஸ் பேருக்கு புரியாது. அப்போ வந்து அதை யூஸ் பண்ணி they make money. நான் இதுதான் இன்டர்பிரிட்டேஷன், அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அது ஒரு பேரடைஸ் ஆகிடும். அது ஒரு சொர்க்க பூமி டு மேக் மணி அப்படின்ட்டு. இது வந்து லீட்ஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அண்ட் லிட்டிகேஷன் அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அண்டு நெவர் எண்டிங்காக போயிட்டுருக்கோம். இதனால் நிறைய கேசஸ் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த லிட்டிகேட் வந்து காமனாக இருப்பாங்க. 80% 85% அந்த லிட்டிகேட் யாருன்னா கவர்மெண்ட் தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், இல்லாட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆல்வேஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அப்படி தான் இருக்கும் இந்தியாவில். ஓகே, இது காரணம் என்னென்னா இந்த காம்ப்ளிகேட்டட் லாஸ் அண்ட் டேக்ஸ் சிஸ்டம் தான் மெயினாக காரணம்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு அது சொர்க்கம். இந்த ரெண்டு பேருக்கு வந்து, இந்த ரெண்டு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் இருக்க அவங்களுக்கு வந்து அது சொர்க்கம். ஏன் அப்படின்னா பாருங்களேன், இப்போ வந்து பாப்கார்னா, சால்ட்டடா, கேரமலைஸ்டா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ இவங்க சொல்கிறது ஒரு வெர்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஹையர் டேக்ஸ் தான் விரும்புவாங்க, இவன் வந்து லோவர் டேக்ஸ் தான் இம்போஸ் பண்ண வாங்குவான். ஸோ இதனால் இந்த டிஸ்பியூட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து குளூரி ஆகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஓகே, அரசாங்க அதிகாரிகள். ஆனால் நம்ம வந்து இன்னொரு எண்ணில் பார்க்கணும். ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து டேக்ஸ் பேயர், அல்டிமேட் டேக்ஸ் பேயராக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் லாஸஸ் தான். இந்த டேக்ஸ்னால பயங்கர லாஸ் தான். நம்ம நார்மலாக சொல்லுவோம் டேக்ஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நேம் சேகிக்கு என்ன சொல்லிக்கலாம், பட் ஆக்சுவலாக அது கூட டைரக்ட் டேக்ஸ் தான். ஏன்னா யார் பே பண்ணுறா? அல்டிமேட்டாக கம்பெனியாக பேமெண்ட் பண்ணுது. இட் இஸ் அ கன்சூமர் தான் பே பண்ணுறாங்க. பாப்கார்னில் வந்து கம்பெனி வாங்கி கட்டினா கூட ஆக்சுவலாக எங்கிட்ட யார்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க? இட் இஸ் அ கன்சூமர். அதுவும் டைரக்ட் டேக்ஸ் தான் ஆக்சுவலாக. See, ultimately the burden வந்து கன்சியூமர் தலையில் தான் போய் முடியுது. அதனால் வந்து எல்லாமே டைரக்ட் டேக்ஸ் தான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ கன்சியூமர் இஸ் அட் ஆல்வேஸ் அ லாஸ். ஓகே, இப்போ ஒரு கன்சியூமர் போய் ஒரு பாப்கார்ன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, இதில்
தேட்டரில் வாங்குறாருன்னா இந்த தேட்டர் ஓனரோ இல்லாட்டா அதை யார் ரன் பண்ணுறாங்களோ அவையே ஹையஸ்ட் டேக்ஸ் தான் போடுவாங்க. அது வந்து இந்த டேக்ஸாக இருந்தாலும் ஆர்டினரி பாப்கார்னாக இருந்தாலும் சரி, கேரமலைஸ்டாக இருந்தாலும் ஹையஸ்ட் 18% தான். ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்ட போகிறது என்ன பண்ண போகிறாரு? 5% தான் கட்ட போகிறாரு அவர். ஓகே, நான் எல்லாரும் சொல்லல, பட் நிறைய பேர் அப்படி தான் கட்ட போகிறாங்க. இதில் தான் டிஸ்பியூட் ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இந்த இதில் வந்து நம்பர் 2 அக்கௌண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுது இப்படி. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு கன்சல்டன்ட் தேவை, இதுக்கு லாயர் தேவை, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, இல்லாட்ட உண்மையாக இருந்தால் கூட அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் எங்கே வருது, எப்போ வந்து சிம்பிள் டேக்ஸாக இருக்க வேண்டியது இப்படி காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து நம்ம நம்மளுடைய ஹையர் பர்பஸை நம்ம ரீச் பண்ண போகிறோம்? வி ஹேவ் டு பி அ டெவலப்டு நேஷன். அதுக்கு தானே இந்த நம்ம வந்து திருப்பி பிரைம் மினிஸ்டர் கூட அதை பற்றி சொல்கிறாரு. அப்போ அது பேசிக் சிஸ்டத்தையே நீங்கள் வந்து அன்ஃப்ரெண்ட்லி ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டே அன்ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி வந்து நீங்கள் அதை அந்த கோலை ரீச் பண்ண முடியும்? கோர்ட்லேயும் ட்ரிபியூனல்லையும் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்போ பிஸ்னஸை பார்த்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறது? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்புறமேல வந்து ஒன் மோர் திங் என்னென்னா, த டேக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் ஃபார் கன்சூமராக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். இட் இஸ் சம்திங் டு பி கலெக்டட். எப்படி அந்த மலர்லேருந்து எப்படி தேனை எடுக்குது அந்த வண்டு, அது மாதிரி தான் எடுக்கணும். ஓகே. ஸோ நம்ம அதுதான் மிஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் அ பனிஷ்மெண்ட் for the taxpayers-na, then it leads to terrorism, then other complicated disputes. இதுதான் லீடாக போயிட்டே இருக்கும். அப்போ ஓகே, அப்போ வந்து பீப்புள் கம்மிங் ஃபார் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க கூட இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நினச்சி நிறைய பேர் வராமல் போயிடுவாங்க. ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிலாம் வந்து வேறு மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறது குறித்து சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம இந்த 2024 எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய பேருடைய பணத்தை இழக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ நோஷனல் லாஸ் தான். இல்லாட்டா அதர் சைடில் வந்து நோஷனல் ப்ராஃபிட் தான் இருக்குது. எப்போ நம்ம ரியலாக விற்கிறோமோ அன்றைக்கி தான் தெரியும் அது ப்ராஃபிட்டாக லாஸான்ட்டு. பட் இருந்தாலும் அது ஒரு சைடில் வந்து வெல்த் கிரியேட்டராக வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து வெல்த் டெஸ்ட்ராயராக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பார்க்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு ஒரு 10 ஸ்டாக்கை எடுத்து பார்க்கலாம், இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கூகுள் ஷீட்டில். அண்டு அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டாக் எடுத்து நம்ம பேசலாம். வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஇ, வெர்னோவா, டிஎன்டி, அது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்டில் வந்து அந்த செக்டரில் தான் நம்ம பார்த்தோம் நிறைய கம்பெனிஸ் லைக் சீமென்ஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி. ஸோ இந்த கம்பெனிலாம் ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணி தென் மார்க்கெட்லேயும் சரி த ரியல் அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் எல்லாத்துலேயும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. அந்த ஒரு கம்பெனி தான் இந்த ஜிஇ ஆல்சோ. இப்போ ஜிஇ வெர்னோவா வந்து இந்த இயருடைய ஸ்டார்டிங்கில் 500 ரேஞ்சில் இருந்திருக்கு. இயரோட எண்டில் 2000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தோம்னா அதுவும் இயரோட ஸ்டார்டிங்கில் 310 ரூபாய் இருந்தது, இப்போ 900 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து மோதிலால் ஓஸ்வால் ஒரே ஒரு தடவை தான் டீல் பண்ணியிருந்தோம். அந்த ஜிஇ இது வந்து நம்ம டீலே பண்ணல இன்ஃபேக்ட். அண்டு அஃப்கோர்ஸ் அதர் கம்பெனிஸ்லாம் பண்ணோம் நம்ம. அண்டு மோதிலால் ஓஸ்வால் பார்த்தா பிஎஸ்சி, சிடிஎஸ்எல் அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம பண்ணோம். அடுத்து ஒராக்கிள் ஃபைனான்சியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர். எஸ், ஒராக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸே இது கூட ரொம்ப வருஷமாக அது ஒரு டார்மெண்ட்டாக இருந்தது. அதில் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருந்த கம்பெனி. ஈவன் நான் கூட ரொம்ப வருஷமாக வச்சுட்டு நான் வந்து 2022 தான் விற்று ஒரு 3 monthsல டபார்னு ஏறி போச்சு அது. ஓகே. அப்புறம் ஏறாச்சு, அது இறங்கவே இல்லை. அப்புறமேலு தே ஹவ் டன் அ வெரி கிரேட் ஒர்க். அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல் தான் அவங்களுடைய சாஃப்ட்வேர் சர்வீஸ் பேசிக்லி. அண்ட் அவங்களுடைய இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டா சென்டர்ஸே ஒர்க் ஆகாது இன்னைக்கு. அந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அந்த இது 4200 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய்க்கு மேலே 12000 வரைக்கும் போயிடுச்சு. அடுத்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜி 2600லேருந்து 7000க்கு மேலே போயிருக்கு. டிக்ஸானும் அதே மாதிரி 6500லேருந்து 17,000க்கு மேலே போயிருக்கு. 18,000 நெருங்கிட்டு இருக்கு. இதெல்லாமே நம்ம பார்த்த ஷேர் தான். நெட்வெப் டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா 1100 இருந்து 2700 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ரைட். அது வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அது லிஸ்ட் ஆனதுலேருந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அந்த கம்பெனி பற்றி. ஏன்னா அந்த டேட்டா சென்டர்ஸில் இருக்கிறனாலையும் வந்து ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதில் டீல் பண்ணுறனாலையும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் என் திங். டேட்டா சென்டர்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் திஸ் இயர், ஈவன் பியாண்ட் 2025 கூட தே வில் பி அ வெரி குட் பிளேயராக இருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து வெல்த் டெஸ்ட்ராயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்க்குறோம். நம்ம நிறைய கம்பெனி என் லிஸ்ட்டில் கூட இருக்குது. நம்ம டீலும் பண்ணோம், இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் நான். பட் வந்து வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும்.
ஃபஸ்ட்டு குறிச்சி கொடுத்துருக்கிறது ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் 275லேருந்து 121 ரூபாய் இறங்கிருச்சு. அஃப்கோர்ஸ் இது என்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப பேடாக பர்ஃபார்ம் பண்ணதில் கொண்டிருக்கேன் அந்த இதை லிஸ்ட்டில். மோஸ்ட்லி இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம் தான் போல. அடுத்தது வோடஃபோன் ஐடியா. வோடஃபோன் ஐடியா நம்ம நிறைய தடவை பேசணும் அதை பற்றி. பட் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் வந்ததுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் கியரில் போயிடுச்சு. அது அதில் 16 ரூபா இருந்தது, அப்படியே ஃபால் ஆகி 7. கிரெடிட் எக்ஸஸ் கிராமின் 1598 ரூபாயா இருந்தது, 827 ரூபா ரேஞ்சுக்கு. பட் இது வந்து என்கிட்ட இருந்தது, இதை பற்றி நல்லாவும் பேசியிருந்தேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கம்பெனி தான். பட் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் எப்போ ப்ராப்ளம் வந்துச்சோ அப்பயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அப்போ தான் அவங்களுடைய ஃபாலாக ஆரம்பிச்சிச்சு. 1700 1400 கிட்ட வந்துச்சு. தென் அந்த டைமில் எக்ஸிட் ஆகிட்டேன் நான் கிராமினில். அதர்வைஸ் இப்போ வந்து கிரேட் எஸ்கேப். பட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு இன்னும் இருக்குது. தோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 62 அது மாதிரி இருந்தால் கூட, பட் ஸ்டில் அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்டேக் அதில் இருக்கிறனாலையும் அண்ட் இப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. அது வந்து அப் டு 100 ருபீஸ் கூட போயிட்டு இருந்தது. பட் அகெயின் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் அதில் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அவங்களோட லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் கூட நிறைய ப்ரொவிஷன்ஸ் அதுக்காக போட வேண்டியது இருந்தது. அதனாலையும் டிக்ளைன் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அடுத்து ஆர்பிஎல் பேங்க் 279 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு, இப்போ 150 ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சு. ரைட், அது என்கிட்ட இல்லை. நம்ம வந்து அதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். நம்ம பேட் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் வந்து த மேப் மை இந்தியா. இதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கேன். நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த கம்பெனி பற்றி. பிகாஸ் ஆஃப் த கிரேட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் கிரேட் பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தடவை பேசியிருக்கோம். பட் இந்த கம்பெனியோட சடன் அனௌன்ஸ்மெண்ட்டோ அப்புறம் அந்த வித்ராவல், அந்த இல்லை நாங்கள் இது மாதிரி பண்ண மாட்டோம், தனி கம்பெனிலாம் ஆரம்பிக்க மாட்டோம்னு சொன்ன உடனே திருப்பியும் சம் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து அந்த கம்பெனிக்கு ரெஸ்டோர் ஆகிடுதுன்னு சொல்லணும். பட் ஜென்ரலாக மார்க்கெட் டிக்ளைன் ஆகிடுச்சு, அதனால் இன்னும் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வரலை. பட் பார்ப்போம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது. ஹொனசா கன்சியூமர் 440லேருந்து 250 ரைட், அதை பற்றி நான் பேசினேன், பட் அது அந்த ஷேர் என்கிட்ட இல்லை. அடுத்தது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். சரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நம்ம பற்றி அதை பற்றி கூட நிறைய பேசணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியோட டைப் பண்ணி அந்த லித்தியம் பேட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஈவன் இந்தியாவில் இருக்க சவுத் கொரியன் கம்பெனிஸ் 2 பேரும் போத் ஹுண்டாய் அஸ் வெல் அஸ் கியா அவங்க கூட சைன் பண்ணி அவங்களுடைய இவி வெஹிக்கிளுக்கு ஃபுல்லாக வந்து அவங்ககிட்ட இருந்து பேட்ரி வாங்குறதா சொல்லியிருந்தாங்க வேறு. ஸோ இதனால் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய தடவை பேசணும். பட் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஜென்ரலாக மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது இதுவும் சிவியராக டிக்ளைன் ஆகிடுது. பட் ஆனால் இந்த அக்ரிமெண்ட் எல்லாருமே ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்கும். அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இயர் ஆர் ஸோ வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த கம்பெனிக்கு தான் இது பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஒரு லீடிங் பிளேயர், அந்த பேட்ரி இதில் வந்து ஒரு லீடிங் பிளேயர், வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் ஃபார் வெரி லாங் டைம். ஏன்னா அந்த பிராண்ட் நேமே அன்ஃபர்கெட்டபிள் இல்லை எக்ஸைடுங்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்புறம் அனதர் 2 டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா பைசல்லோ, அது வந்து ஒரு பெரிய ஹோப்போட இருந்தது. ஜாயின்ட் வெஞ்சர் வித் எஸ்பிஐயோட சைன் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா ஒரு சச் அ பிக் கம்பெனி, தட் இஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் பிளேயரோட டைப் பண்ணுறதுங்கிறது நார்மலாக நடக்காத இது. அவங்களே முன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்கிறனால தான் சைன் பண்ணியிருப்பாங்க. வித் அந்த ப்ரொமோட்டர்ஸையும் ஆன் போர்டில் எடுத்துகிட்டு தான் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த ஸ்மால் பாரோவர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து நிறைய டிஃபால்ட் வந்துருச்சு. இல்லாட்டா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அண்டு அதனால இந்த கம்பெனியோட ஷேரும் ரொம்ப குறைஞ்சி கோட்டாயிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க மீண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மேபி in a year or 2 ஆகும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம கோல் இந்தியாவும் சொல்லணும். கோல் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா அதோ டிமாண்ட் ஃபார் இது இருந்தால் கூட பட் இவங்களோட ஆப்ஷன் ப்ரைஸு குறைஞ்சிருச்சு, அந்த ப்ரைஸு குறைஞ்சிருச்சு. அண்டு இந்த சீசன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து டிமாண்ட் இல்லாத சீசன். ஏன்னா ஹைட்ரோ பவர்லாம் நல்லாயிருக்கும், அதனால் டிமாண்ட் ஃப்ரம் தி பவர் பிளான்ட் இருக்காது. அண்ட் ஐஏஎக்ஸில் இப்போ அகெயின் இந்த டிமாண்ட் ஃபார் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தோம்னா பீக் கவர்லாம் இட் இஸ் கோட்டிங் அபவுட் 10 rupees த மேக்ஸிமம் ப்ரைஸுக்கே கோட் ஆகிட்டுருக்கு இப்போ.
ஸோ அதனால் ஷார்ட்லி வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த கோல் இண்டியா வந்து ஒன்று அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம், இவங்க வந்து இதை டைம் டு ரிவைஸ் த ப்ரைஸ் அப்படின்னு, கோல் ப்ரைஸை மேபி இந்த ஜனவரியில் கூட அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து வேஜ் ரிவிஷன் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் கோல் ப்ரைஸ் ரிவிஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டிமாண்ட் பிக்கப் ஆகிறப்ப மேபி அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்துச்சுன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதிர்பார்க்கலாம் மேபி ஷார்ட்லி அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ட்ரெமெண்டஸாக ஃபால் ஆகிடுது. நான் இட்ஸ் அபவுட் 380 அது மாதிரி கோட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இது ஒரு மிக்சட் பிளஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும். நம்ம பேசின ஷேரும் அண்டு இங்கே பர்ஃபார்மன்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் பிளஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும். சம் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம பேசாத ஷேர் கூட நல்லா மேலே போயிருக்கு. பட் பேசின ஷேரில் நல்ல ஃபெய்த் வச்சுருந்த ஷேர் கூட ட்ரெமெண்டஸாக குறைஞ்சும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம சொன்னாலும், பட் நம்ம இன்வெஸ்டார் கூட அதை பார்த்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் ரைட்டா இல்லையா, நம்ம சொல்கிற இது வந்து ஃபோர்காஸ்ட்டோ இல்லாட்டா நம்ம சொல்கிற பாத்தில் அந்த கம்பெனி போகுமா இல்லையாண்டு ஆராய்ச்சி செஞ்சுட்டு அப்புறம் வாங்குறது தான் பெட்டர் அப்படின்னு தான் இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், ஓகே, இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் அமௌண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து நல்லபடியாக மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.